Fifth chapter coordinate geometry exercise 5.2 la fourth question பார்க்கலாம். Show that the following points taken in order form an equilateral triangle in each case. அதில் first question a 2, 2 b minus 2, minus 2 c minus 2 root 3, 2 root 3 கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏபி பிசி சிஏ இந்த மூணுத்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும் இல்லையா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அந்த 3 சைட்ஸ் கண்டுபிடிக்கிறோம்ல ஏபி பிசி சிஏன்னு, அது எல்லாம் ஈக்குவலா ஆன்சர் வந்ததுன்னா அது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லணும். இதுல ஷோ தட்னு கொடுத்ததால கட்டாயம் அது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். சரியா? ஃபர்ஸ்ட் நாம ஏபி கண்டுபிடிக்கலாம். ஏ என்ன கொடுத்துருக்காங்க 2, 2 பி மைனஸ் 2, மைனஸ் 2. இப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஏபி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 என்ன கொடுத்துருக்காங்க இங்க, அதாவது இங்க எழுதிக்கணும் x1 y1 இது x2 y2 எழுதிக்கணும். சரியா? x2 என்ன இருக்கு இங்க மைனஸ் 2 இருக்கு, மைனஸ் x1 2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் 2 மைனஸ் y1 2 கொடுத்துருக்காங்க ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். சரியா? ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் 2 என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். அப்போ மைனஸ் 2 என்ன வரும், மைனஸ் 4 வரும். மைனஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் இங்கேயும் அதே தான் வரும், மைனஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் 4 ஸ்கொயர்னா என்ன பண்ணணும், மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும். 4 4s are 16. இங்கேயும் அதே ஆன்சர் தான் 16 வரும். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16 பிளஸ் 16 ரூட் 32ன்னு வரும். நீங்கள் அப்படியே ரூட் 32 அப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த எல்சிஎம் போட்டு அதோட வேல்யூவை இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். 2ஆல் டிவைட் பண்ணும். 16 2s are 32. திருப்பி 2ஆல் பண்ணும்போது 8 2s are 16. 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 2s are 8. திருப்பி 2ஆல் பண்ணும்போது 2 2s are 4 வரும். இதை 2 2வா பிரிக்கணும். ஏன்னா இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்கிறதால 2 2வா பிரிக்கணும். இந்த இடத்துல ஒரு 2 வரும், இங்கே ஒரு 2 2 இன்ட்டு 2ன்னு வரும். இந்த 2வை மட்டும் நம்ம ரூட்டுக்குள்ளே போகணும். சரியா? அப்போ இங்கே என்ன வரும், 2 2s are 4 வரும், 4 root 2. இதுதான் ஏபியோட ஆன்சர், 4 root 2. ஏபி ஈக்குவல் டு 4 root 2ன்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், பிசி கண்டுபிடிக்கணும். பி மைனஸ் 2, மைனஸ் 2 சி மைனஸ் 2 root 3, 2 root 3. இது x1 y1, இது x2 y2. பிசி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான், x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் 2 root 3 மைனஸ் x1 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து நம்ம ரூட்டுக்குள்ளே போகணும். சரியா? பிளஸ் y2 2 root 3 மைனஸ் y1 மைனஸ் 2. இந்த மைனஸ் 2வை இந்த மாதிரி பிராக்கெட்ல போகணும், ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். சரியா? ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் 2 root 3 அப்படியே எழுதிக்கணும். இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பண்ணணும். பிராக்கெட்னாலே பிளஸ் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும், பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். பிளஸ் இங்கேயும் அதே மாதிரி தான் 2 root 3, இங்கே ரூட் 3. சரியா? 2 root 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும், பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்கே வந்து இங்கே மைனஸ் இருக்கிறதால இதை மாற்றி எழுதிக்கலாம். ஈஸியாக இருக்கிறதுக்காக என்ன வரும்னா 2 மைனஸ் 2 root 3ன்னு எழுதிக்கணும். சரியா? ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இதை நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம், இல்லை மாற்றி எழுதுறாண்டாலும் எழுதிக்கலாம். 2 பிளஸ் 2 root 3 த ஹோல் ஸ்கொயர். சரியா? ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இது வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதுதான் இங்கே. இதில் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a minus b whole square formula equal to என்ன வரும்னா a square
மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் வரும். சேம் அதே மாதிரி தான் a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இந்த மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் போடணும். a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இந்த இடத்துல ஏன்றது 2, a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு 2√3. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால இதோ இங்க இருக்கு இல்லையா, இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 இன்டூ a 2 இன்டூ bன்றது என்ன 2√3 பிளஸ் b ஸ்கொயர், bன்றது என்னது 2√3 இல்லையா, 2√3 த ஹோல் ஸ்கொயர் போடணும். இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு போடணும். பிளஸ் இப்போ இந்த a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுல சப்ஸ்டியூட் பண்ணா இந்த இதை. அப்ப என்ன வரும், a ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் பிளஸ் 2abனா 2 இன்டூ a 2 இன்டூ b 2√3 பிளஸ் இது எல்லாமே நீங்க இந்த மாதிரி பிராக்கெட் போட்டாதான் ஈஸியா உங்களுக்கு சம்மு போட முடியும். சரியா? இந்த இடத்துல பிராக்கெட் போடணும். இது வரைக்கும் இங்க வந்து b ஸ்கொயர்ன்றத 2√3 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். சரியா? ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் என்ன வரும், 2 2s are 4 வரும். மைனஸ் இந்த இடத்துல இப்படி மல்டிப்ளை பண்ணும். 2 2s are 4, 4 2s are 8 வரும். 8√3 வரும். சரியா? இங்க 2√3 ஹோல் ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4, √3 ஸ்கொயர்னா √3 இன்டூ √3 என்ன வரும், √9 வரும். அதுக்கு ரூட் எடுத்தா 3 வரும். அப்போ 4 இன்டூ 3 வரும். சேம் இது அப்படியே தான் வரும். இங்க மைனஸ்க்கு பதிலாக பிளஸ் போடணும். 4 பிளஸ் 8√3 பிளஸ் 4 இன்டூ 3. இந்த இடத்துல 4 இன்டூ 3க்கு கட்டாயம் பிராக்கெட் போடணும். சரியா? பிளஸ் இது வரைக்கும் தான் வரும். இப்போ நாம வந்து இதை என்ன பண்ணணும்னா, இங்க மைனஸ் 8√3 இருக்கு, இங்க பிளஸ் 8√3 இருக்கு. இந்த இடத்துல 4 இருக்கா, 4 இங்க பிளஸ் 4 போட்டுக்கணும். இங்க 4 3s are 12, அதே மாதிரி 4 3s are 12 வரும். பிளஸ் போட்டு போடணும். சரியா? ஈக்குவல் டு 4 பிளஸ் 4 8, 8 பிளஸ் 12 20, 20 பிளஸ் 12 √32 வரும். நம்ம ஏற்கனவே √32க்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை அப்படியே எழுதணும். அதுக்கு என்ன வேல்யூ வந்தது, 4√2 வந்தது இல்லையா, அதை அப்படியே எழுதணும். இது வந்து பிசியோட டிஸ்டன்ஸ், பிசியோட வேல்யூ. இப்போ சிஏ கண்டுபிடிக்கணும். சரியா? சி வந்து x1 y1, ஏவை x2 y2ன்னு எடுத்துக்கணும். CA ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். x2 என்னது 2 மைனஸ் x1 மைனஸ் 2√3 இதை பிராக்கெட்ல போடணும். த ஹோல் ஸ்கொயர் plus y2 2 minus y1 2√3 the whole square equal to root of என்ன வரும் 2 minus into minus plus ஆயிடும் plus 2√3 the whole square plus இங்க 2 minus 2√3 the whole square. இது வந்து நம்ம பிசிக்கு போட்டோம் இல்லையா, அதே சேம் அதே மெத்தட் அதே ஆன்சர் தான் வரும். அதனால நீங்க அப்படியே டைரக்டா ஆன்சர் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஸ்டெப் எழுதணும்னா அதை பார்த்து நீங்க அப்படியே எழுதிக்கலாம். திருப்பி நீங்க ஒவ்வொன்றா ஃபார்முலா போட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 2 plus 2√3 தானே இங்க கொடுத்துருக்காங்க ஹோல் ஸ்கொயர். அதனால இந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அடுத்தது 2 minus 2√3 இருக்கு இல்லையா, இந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். புரிஞ்சுச்சா? இது அப்படியே நாம எழுதிக்கலாம். என்ன வரும், 2 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ 2 இன்டூ 2√3 பிராக்கெட்ல போட்டுக்கணும் பிளஸ் 2√3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் பிராக்கெட்ல 2 இன்டூ 2 இன்டூ 2√3 பிளஸ் 2√3 ஹோல் ஸ்கொயர். அந்த பிசிக்கு வந்ததை அப்படியே எழுதணும். அந்த பிசியை பார்த்து தான் இப்போ நான் எழுதிட்டு இருக்கேன். அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். அடுத்தது 4 பிளஸ் 8√3 பிளஸ் 4 இன்டூ 3 பிளஸ் 4 மைனஸ் 8√3 பிளஸ் 4 இன்டூ 3. அந்த ஸ்டெப்பை நீங்க அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு ரூட் ஆஃப்
இந்த 8√3 minus 8√3 கேன்சல் ஆகிடும். 4 plus 4 plus 12 plus 12 வரும். equal to root of 32 equal to இதுக்கு ஆன்சர் CA equal to 4√2 வரும். சரியா? இதை அப்படியே எழுதிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே 4√3 வந்ததால நீங்க AB equal to BC equal to CA equal to 4√3 எழுதணும். எல்லாமே ஈக்குவலா வந்த லாஸ்ட்ல என்னன்னு எழுதணும்? ஆன்சர்ல the given points form an equilateral triangle அப்படின்னு ஆன்சர்ல எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? செகண்ட் சம் A √3, 2 B 0, 1 C 0, 3 இதுவும் ஃபர்ஸ்ட் சம் போட்ட மாதிரி தான். AB BC CA கண்டுபிடிச்சிட்டு எல்லாம் ஈக்குவலா இருந்தா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணணும்னு எழுதணும். சரியா? இப்போ A எடுத்துக்கணும். A √3, 2 அடுத்தது B எழுதிக்கிறோம். B 0, 1 இது x1 y1 இது x2 y2. AB கண்டுபிடிக்கணும். AB equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square equal to root of x2 another 0 minus x1 √3 whole square plus y2 1 minus y1 2 the whole square equal to root of 0 minus √3 என்ன வரும்? minus √3 வரும். minus √3 square plus இந்த இடத்துல 1 minus 2 minus 1 வரும். பிக் நம்பர் சைன் போடணும். சரியா? minus 1 square எழுதணும். equal to root of minus √3 square என்ன பண்ணும்? minus √3 into minus √3 plus ஆகும். minus into minus plus ஆயிடும். √3 into √3 9 ஆகும். √9க்கு ரூட் எடுத்தா 3 வரும். சரியா? அப்ப இங்க 3 வரும். பிளஸ் இந்த இடத்துல minus 1 square என்ன வரும்? minus 1 into minus 1 plus 1 ஆயிடும். equal to root of 3 plus 1 4 வரும். 4க்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? 2. AB யோட ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? BC கண்டுபிடிக்கணும். B 0, 1 C 0, 3 இது x1 y1 இது x2 y2ன்னு எழுதிக்கணும். BC equal to formula என்ன? root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square equal to root of x2 another 0 minus x1 0 whole square plus y2 3 minus y1 1 the whole square equal to root of 0 minus 0 0 தான் வரும். 0 ஸ்கொயரும் 0 தான், அதனால அப்படியே போட்டுக்கலாம். பிளஸ் 3 minus 1 2 வரும். 2 ஸ்கொயர்னு வரும். சரியா? ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்க 0 வரும். 0 plus 2 ஸ்கொயர் அதே தானே வரும். அதனால இந்த 0 எழுத வேண்டாம். 2 ஸ்கொயர் என்ன வரும்? 4 வரும். 4க்கு ரூட் எடுத்தா 2. இது வந்து BCயோட ஆன்சர். இப்போ CA கண்டுபிடிக்கணும். C 0, 3 A √3, 2 இது x1 y1 இது x2 y2. CA ஃபார்முலா என்ன? root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square equal to root of x2 √3 minus x1 0 whole square plus y2 2 minus y1 3 the whole square equal to root of √3 minus 0 என்ன வரும்? √3 தான் வரும். √3 square plus இங்க 2 minus 3 என்ன வரும்? சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடணும். அப்போ என்ன வரும்? minus 1 ஸ்கொயர்னு வரும். equal to root of √3 ஸ்கொயர் என்ன வரும்? நம்ம ஏற்கனவே போட்டது தான் 3 வரும். பிளஸ் minus 1ஓட ஸ்கொயர் 1. அப்போ என்ன வருங்க? √3 plus 1 என்ன வரும்? √4 வரும். சரியா? equal to 4க்கு ரூட் எடுத்தா 2ன்னு எழுதும். சரியா? இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் ஆன்சர் வந்தது? AB equal to BC equal to CA equal to எல்லாமே ஒரே ஆன்சர். என்ன ஆன்சர் வந்தது? 2. சரியா? அப்போ அங்க என்ன எழுதணும்? ஆன்சர்ல
The given points form an equilateral triangle. அப்படின்னு ஆன்சர் எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?